கடல் அறக்கேன் இன்னைக்கு நம்ம கையில் மாட்டோமுக்கா எப்படியாவது வாங்கமுக்கா அவ்வளோ ஐயோ காசு என்னன்னு தான் இவ்வளோ பெரிய முருகும் கடலில் இருந்தே தெரியல எப்பா வெயிட்டு மெதுவாக போட்டு அப்படியே அமுக்கு இல்லை பால் கடலில் அடிச்சக்கூடாது அப்படியே பொண்ணு இறக்குமுக்கா இறக்கி வேண்டாம் மரட்டு வேல்மா அப்படியே இருவி மொறிவிட்டான் சம்முன்னு சரி அழகுன்னு அழகாக காய் வச்சுக்கணும்க்கா பெருசாக இருக்கான் கடலுக்குள்ள எப்படி தான் நீச்சல் அடிப்பாருன்னு தெரியல ஒரு துடுப்பும் இல்லை வால் மட்டும் தான் நீளமாக இருக்கான் இதை வச்சு தான் அடிப்பான் உங்களுக்கு நல்ல புளித்தோல் மாதிரி இருக்காமுக்கா வரி வரியா பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்காமுக்கா என்னை அப்படியே வெட்ட பிடிச்ச வேண்டாமுக்கா இப்போ பெல்ட் மாதிரி இருக்கான் ஒரு சைடு உள்ளது நம்மளோட வாத்தியா இருப்பான் நம்மளுக்கு அம்மா நல்ல துண்டு மக்கா கரியாக தான் இருக்கான் வசமாக பிடிக்கலாம் நல்ல ரத்தமாக தான் இருக்கான் பெரிய ஆயத்தை எடுத்தான் வெட்ட முடியுமாக்கா இதே தூக்க முடியல அதுதான் அதுதான் அதிகமான வளர்ச்சி வரல நீ கிழிச்சு எடுத்து விடுமுக்கா நீ கிழிச்சிடல பக்கத்தில் பாலை எப்படி இருக்கான் பாருங்கம்மாக்கா கடைக்கரைக்கு போனா இந்த பாலைக்கு காத்துன்னு ஏங்குவோம்க்கா சாப்பிட்டா கண்ணுல நல்ல தெளிவாக தெரியும் இவ்வளோ பெரிய உருவத்துக்கு குடலு சின்னதாக தான் இருந்திருக்காமக்கா ஓடுக்கலாமுக்கா அப்படியா நல்ல அழகான வாழ்க்கைமுக்கா சரியான ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் பாருங்க நல்ல சாட்டகம்பமாக இருக்கான் வாழ்க்கையா நல்ல வசமாக சூப்பு வைக்கணுமுக்கா அப்படி சரியானது சரியான வைக்கிறதா இருக்கேன்
அப்படியே துண்டை போட்டுருமுக்கா. சத்தியாத்தான் மழை நல்ல ஏமாற்றிட்டான் இருக்கான். இந்த வருஷம் வரலன்னா கடுமையான கஷ்டமுக்கா. நீ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காமல வருவான். எலும்பு கறி இவன் தான் நல்ல ருசியாக இருப்பாமக்கா. இந்த தொழில் எடுக்கலன்னா சாப்பிட முடியாமக்கா. புல்ல முள்ளா இருக்கான் நறுன்னு. இந்த குறுக்கு தொழில் எடுத்துடணும். கறியை பார்க்கும்போது அப்படி வரியாக இருக்குமாக்கா. பார்க்கும்போது நாக்கு ஊற்றான். நல்ல காலி எடுத்துக்கா. லேசாக கை தூக்க முடியல. நல்ல சுத்தமாக காலி எடுத்துக்கணுக்கா. தண்ணி நல்லா சேர்த்துக்கணும். மல்லித்தூள், வத்தல் தூள், மஞ்சள் தூள் அப்படியே சேர்த்து வரைச்சி எடுத்துக்கணும்க்கா. தேவையான உப்புமுக்கா. நயமான நல்லெண்ணமுக்கா. அப்படியே சேர்த்து வரைச்சி எடுத்து வேண்டாம். இடிச்ச நல்ல மிளகுமுக்கா. இதை தூத்தி வேண்டியான். ஆட்டம் பயங்கரமாக இருக்கான். விரச விட மாட்டேக்கான். அதில் சேத்தோட வாசம் தூக்கிட்டாமுக்கா. வாசல எல்லாம் நல்ல சேத்துமுக்கா. கொஞ்சம் நேரம் நீ ஊருக்கு நல்லெண்ணெய் சட்னி இறங்கணும்க்கா.
நல்ல மணி மாதிரி ஊற்றமுக்கா. இன்னும் எண்ணெயில் போட்ட வேண்டியான். கருவேப்பிலையோடு சேர்ந்து பொரிஞ்சா ருசியே தனியாக இருப்போமுக்கா. அங்கே தட்டி நல்ல சூடாயிட்டோமுக்கா. நல்லெண்ணெய் அப்படியே இறக்கி வேண்டியான். வெந்தயமுக்கா. நறுக்குன்னு வெங்காயமுக்கா அப்படியே உள்ளே இறக்கி வேண்டாம். விரட்ட பட்டா வாசம் நாக்கு இல்லைங்கக்கா. புளிய அளவை கரைச்சி எடுத்துக்கணுங்கக்கா. போதுங்க. தக்காளி அப்படியே இறக்கிடுங்கக்கா. இல்லை கரைஞ்சி தேவையான அளவு உப்புமுக்கா. அடிச்ச குழம்பு மசாலாமுக்கா அப்படி இறக்கி வேண்டாம். மீன் குழம்புக்குன்னு ஸ்பெஷல் அடித்த மசாலாமுக்கா. இதை போட்டோன்னு ருசி தூக்கிடுவான். போட்ட நல்ல வாசம் இருக்கும். அசலை கரைச்சலா அப்படியே உள்ளே இறக்கிடுமுக்கா. ஒதிச்சு நல்ல திரண்டு வேண்டாமுக்கா. புளியும் கறிக்க நீ உள்ளே இறக்க வேண்டியான். லாஸ்ட்டாக முடிஞ்சு வந்துமுக்கா. சூரியன் உள்ளே இறங்குறாமுக்கா. சீக்கிரம் வேலையை முடிச்சு வேண்டாம்.
அப்படி கோழிக்கறி மாதிரி உருளாமல் அப்படி ஜம்முன்னு இருக்காமக்கா. நல்ல வாசமாக வைமுக்கா. ஆஹா அழகாக இருக்கான். பயங்கர கொண்டாங்க. திருக்க மீனில் கொஞ்சம் கவசி வாடை அடிக்குமுக்கா. ஆனால் அந்த புளியன் திருக்கையில் வாடையே இல்லைமுக்கா. சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு மனமாக இருக்கான். மொரட்டு மீன் ஒன்று விஷயம் மொரட்டு தலைமை தான் இருக்காமுக்கா. நல்ல அல்வா துண்டு மாதிரி தான் இருக்கான் சாப்பிட்றதுக்கு. குழம்புல போட்ட மீன் ருசியா இல்லை பொரிச்ச மீன் ருசியா நீங்கள் பார்த்தா ரெண்டும் குறைச்ச முடியாமக்கா. ரெண்டு ருசியும் ஒன்றுக்கு ஒன்று தளர்ச்சி கிடையாமக்கா. இது வரை சாப்பிட்டதில்ல. இப்படி ஒரு ருசியான சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டுமாக்கா. இல்லை தாத்தா மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு ஒரு பெரிய மீன் வாங்கி சமைச்சாச்சுமுக்கா. உடம்பு உங்கள் ஆதரவு தந்தால் தான் எங்களால் இப்படி செய்ய முடியுமுக்கா. அதனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குமுக்கா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமுக்கா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க.